யோவானும் கூட அவன் சிறையிருப்பில் இருந்தாலும் தேவன் அவன் மூலமாக அநேக சபைகளுக்கு சொல்லுகிற காரியங்களை சொல்லி எழுதி அனுப்புகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் அநேக சபைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கூறுகிறத நம்ம பார்க்கிறோம். அவர் வாழ்ந்த காலத்துல அவர்கள் நாட்டின, அதாவது அப்போஸ்தலர்கள் நாட்டின சபைகளில் அவர்கள் அவ்வப்பொழுது போய் ஒவ்வொரு சபைக்கும் வார்த்தைகளை கூறி அறிவுரைகளை கூறி இப்படி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஈவன் பவுல் கூட ரோமர்களுக்கு, கொரிந்தியர்களுக்கு, எபேசு பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கு இப்படியெல்லாம் சொல்லுகிறத பார்க்கிறோம். அதே போலதான் இங்கே யோவானும் கூட அவன் சிறையிருப்பில் இருந்தாலும் தேவன் அவன் மூலமாக அநேக சபைகளுக்கு சொல்லுகிற காரியங்களை சொல்லி எழுதி அனுப்புகிறார். அதுல லவோதிக்கியா சபை என்கின்ற அந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லும்படி சொல்லுகிறார், நீ அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிற, நீ வாந்தி பண்ணப்படுவாய் அப்படின்னு சொல்றார். அப்போ அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஒரு காரியத்தை ஒரு சபையிட்டந்து எதிர்பார்க்கிறார்னா தன்னோடு கூட நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் அந்த சபையோ ஆண்டவரும் தேவை உலகமும் தேவைன்னு 2 போட்டில் கால் வச்சு பிரயாணம் பண்றது போல அவர்கள் உலகத்திற்கும் ஆண்டவருக்கும் வேண்டும் வேண்டும் என்று சொல்லி 2 காரியங்களிலும் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்களிடத்துல ஆண்டவரை குறித்ததான வைராக்கியம் இல்லை, ஆதி அன்பு காணப்படவில்லை. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நேசிக்கிறவனவனோ அவனை சிட்சிக்கிறேன், ஆகவே ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு என்று வெளிப்படுத்தல் 3:19 சொல்லுகிறார். நம்மளும் பல சமயங்களில் ஆண்டவரை மறந்துடுறோம். ஆண்டவரை மறந்துட்டு சொல்றோம், ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டம், ஒரு கஷ்டம் வரும்போது ஐயோ ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பாடு போடுறோம். அப்படி கூப்பாடு போடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அந்த லவோதிக்கியா சபையை போல இருக்கிறதா என்று நம்ம பார்க்க வேண்டும். அனலுமின்றி குளிருமின்றி நம்ம இருக்கிறோமா? அப்ப ஆண்டவர் கண்டிப்பா சிட்சிப்பார், கண்டிப்பா சிட்சிப்பார். ஆண்டவர் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு, ஆண்டவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தரல, ஆண்டவர் என்னை பனிஷ் பண்ணிட்டாரு, இப்படிலாம் நம்ம பல காரியங்களை நம்ம சொல்லலாம். ஆனா நம்முடைய பிஹேவியர் எப்படி இருந்தது? நம்ம ஆண்டவரை சார்ந்திருந்தோமா? ஆனாலும் கூட நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போயிருந்தாலும் கூட அவர் நம்மை சிட்சித்து அவர் தம்மிடமாய் நம்மை திருப்ப பார்க்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில ஆண்டவரோடு நெருங்கி நீங்க இருக்கும் பொழுது, அவர் உங்களை நேசிக்கும் பொழுது கண்டிப்பா அவர் சிட்சிக்க செய்யதான் செய்வார். சிட்சிக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஒரு ஆசிரியர் எப்படி ஒரு மாணவிய இது சரி இது தவறு இப்படி நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, எனக்கு பாட்டனி எடுத்த ஒரு மேம் இருந்தாங்க. அவங்க டிராயிங்ஸில் ரொம்ப பர்டிகுலராக இருப்பாங்க. அப்போ நான் நாங்கள் எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் பாட்னி படித்தவங்களாம் அந்த ட்ராயிங் வரையும் பொழுது நிறைய பேர்த்துக்கு சரியாக வரவே வராது, எனக்கெலாம் சுத்தமாகவே ட்ராயிங் வராது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, ரெக்கார்ட் நோட்டில் டைரெக்டாக வரைய வைக்க மாட்டாங்க, ரெக்கார்ட் ஷீட்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த ஷீட்ஸில் தான் நம்ம வரையணும். அப்போ இந்த கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஸ்டெம் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் போட்டு கரெக்டாக வரையணும். கம்பஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அல்லது மற்ற ஏதாவது ஷேப் வச்சுலாம் வரையக்கூடாது. கையிலேயே அந்த ஸ்டெம்முடைய ரவுண்டு அந்த கிராஸ் செக்ஷனை வரையணும். அப்போ ஒரு தடவை கொண்டு போய் கொடுத்தா இது சின்னதாக இருக்குது, இதை கிழிச்சிட்டு இன்னொன்று வரம்பாங்க, அல்லது இன்னொரு தடவை கொண்டு போய் கொடுத்தா இது பெருசாக இருக்குது, இதை கிழிச்சிட்டு இன்னொன்று வர அப்படிம்பாங்க. இப்படியே பண்ணி ஒரு வழியாக அந்த டயக்ராம் வரக்கே 10 பேஜ் காலி ஆயிரும். நம்மளுக்கு அந்த நேரத்தில் அது கஷ்டமாக இருக்கும். ஐயோ ஏன் இப்படி திரும்பி செய்ய சொல்றாங்க, திரும்பி பண்ண சொல்றாங்க அப்படின்னு இருக்கும். ஆனா அந்த திரும்பி பண்ண சொல்லதுனால தான் இப்பவும் அந்த டயக்ராம் எங்க பார்த்தாலும் ஓ இது இந்த டயக்ராம் இல்லை அப்படின்னு தோணும். அதே போலதான் எனக்கு ஹிஸ்டரி எடுத்த ஒரு சிஸ்டர், அவங்களும் அப்படிதான் மேப்ல எந்தெந்த பிளேசஸ் எந்தெந்த இடத்துல வரணும்னு அப்படியே மனப்பாடமா மைண்ட்ல ஏற்றிடுவாங்க. அந்த டைம் நம்ம அவங்க சொல்லும் பொழுது நமக்கு அது கஷ்டமா இருக்கும்.
ஆனாலும் கூட இப்போ அதை நினைக்கும் பொழுது அவங்களால தானே நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சந்தோஷத்தோடு பார்க்கிறோம். அதே போல தான் ஆண்டவர் சொல்றாரு, நேசிக்கிறவர்களை நான் சிட்சிக்கிறேன். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு உங்களை எதுலலாம் கரெக்ட் பண்றாரு. இது தப்பு மகனே, இது தப்பு மகளே, இந்த வழியில நீ வா, இந்த வழியில செல் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அதை அமைதியாக ஏற்றுக்கொள்ளுங்க. இல்லைன்னா அதை ஏற்றுக்கொள்ளாம நீங்க இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க வேண்டாதவர்களாய் மாறிவிடுவீர்கள். கர்த்தர் உங்களை தண்டிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீர்கள். அந்த கரெக்ஷனை ஏற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது தண்டனை கிடைக்காது. கரெக்ஷனை ஏற்றுக்கொள்ளாம இருக்கும் பொழுது யூ ஆர் த லூசர். பவுல் சொல்லும் பொழுது கொரிந்தியருக்கு எந்த சோதனை எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் அது கஷ்டமானதா ரொம்ப வேதனைக்குரியதா இருக்கும். ஆனாலும் கூட அது நாட்கள் செல்லும் பொழுது அது மிகுந்த பலனை தரும் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு மிகுந்த பலனை தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய சிக்ஷையை ஏற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசப்பா, நீர் சிட்சிக்கிறவர்களை நீர் நேசிக்கிறீர். ஆண்டவரே, எங்களை நீங்க நேசிக்கிறதுனால தான் எங்களை வழி விலக போகாத பார்த்துக்கிறீங்க அப்பா. லவோதிக்கியா சபையை போல வழி விலகி சென்று விடுவார்களோ என்று சொல்லி நீர் எங்களை சிட்சித்து ஜாக்கிரதையாய் மனம் திரும்பி வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறீர். இன்றைக்கும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அவங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்குது, எப்படி அவர்கள் உம்மை விட்டு தூரம் போயிருக்கிறார்கள் என்பது உமக்கு தெரியும் அப்பா. நீர் சிட்சித்து திரும்ப கொண்டு வாரும் இயேசு சுவாமி, சிட்சித்து திரும்ப கொண்டு வாரும் ஆண்டவரே. எவ்வளவு நாட்கள் நான் உம்மை தேடாமல் இருந்திருக்கிறேன், எவ்வளவு நாட்கள் ஜெபிக்காமல் இருந்திருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு அப்பா, அவர்கள் மத்தியில நீர் இறங்கி அவர்களுக்கு உணர்வை கொடுத்து உம்மை பற்றி பிடித்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க அப்பா. திரும்பவுமாய் உம்முடைய ஃபோல்டுக்கு வர, உம்முடைய சமூகத்திற்கு வர நீர் உதவி செய்தரலும். பெரிய ஒரு உணர்வை அந்த இருதயத்துல கட்டளையிட்டாலும், மனம் திரும்புதலின் உணர்வை நீங்க கட்டளையிடுங்க. அற்புதமாய் நடத்துங்க. ஒவ்வொரு வாழ்க்கையும் உமக்கு சாட்சியாய் மாற நீங்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.